மொத்த ரெடி அளவு 30 இன்ச்சு. 30 இன்ச்சு. இதில் இருந்து ஒரு 1.25 இன்ச்சு கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு, இதெல்லாம் மடித்து தைக்கிறதுக்கு அதனால் உங்களுக்கு தெரியும்படியே கோடு போட்டு வைக்கிறேன். இது கீழே மடித்து தைக்கிறதுக்கு இதில் நான் 2 பீஸ் கவர் பண்ணியிருக்கேன். 2 பீஸ் இருக்குது. 2 பீஸ் இருக்குது. இதை நம்ம ஜாயின் பண்ணி தான் நம்ம இந்த கிளாத்துக்கு ஃப்ளீட் இருக்கும். இதில் ரெடி அளவு வந்து 10 இன்ச்சு, 10 இன்ச்சு. கீழே இதில் ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்றது, 1/2 இன்ச்சு தைக்க விட்ருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு தான் தைக்க விட்ருது. நெக் அளவு வந்து 3.5 இன்ச்சு எடுத்துருக்கேன். கழுத்து அளவு வந்து 3.5 இன்ச்சு. ஷோல்டர் கழுத்து அளவு 2 இன்ச்சு எடுத்துருக்கேன். 2 இன்ச்சு எடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருவேன். இதில் இருந்து இங்கே ஒரு 2 இன்ச்சு விட்ருக்கேன். 2 இன்ச்சு ஷோல்டருக்கு மட்டும் 2 இன்ச்சு. இதில் ஒரு 1/2 இன்ச்சு விட்ருக்கிறது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு. இதில் இருந்து ஒரு 4.5 இன்ச்சு நான் இதில் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். 4.5 இன்ச்சு. இதிலேருந்து இதில் ஒரு கர்வ் வரையணும். வரைஞ்சிட்டோமா? அவங்க பாடி மெஷர்மெண்ட்டு 6.25. 6.25. இது 6.25 வச்சு இதில் 2 கோடு போட்டு விட வேண்டியது. 1/2 இன்ச்சு தையலுக்கு. பேக் பீஸ்க்கு அதே மெஷர்மெண்ட் தான். இப்போ ஃபஸ்ட் நம்ம இங்கே தான் வெட்டி எடுத்துட்டு அடுத்தது நமக்கு பேக் சைடு இப்படி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதில் ஒரு அர்க்காட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கிடாங்க. எடுத்துட்டு பேக் பீஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 2.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். பேக் பீஸ்க்கு வந்து நம்ம 2.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம தையலுக்குள்ள அளவு. இங்கே வந்து 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 2.5 இன்ச்சு. இனி இதிலேருந்து எனக்கு ஒரு வளைவு வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம அந்த நெக்கை வரைஞ்சிட்டோமா? இனி பேக் அவ்வளோதான். பேக் பீஸ்க்கு அவ்வளோதான். இதுலேயே நம்ம அந்த ஸ்டிச்சுக்கு ஒரு அட்டாச் பண்ணிக்க வேண்டியது. பேக்குக்கு இவ்வளோ மெத்தடு. இனி ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்ன பண்ணணும்னா நேக்கலாம் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் குழிவாக வெட்டணும். இதுலேருந்து கொஞ்சம் குழிவாக வெட்டி வெட்டினோம்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கு இல்லாமல் இருக்கும். நான் இதை தச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? நம்ம இதில் ஒரு அரைஞ்சுக்காக நம்ம உள்ளே வெட்டியிருக்கோம். பாருங்கள், நம்ம என்ன இப்போ ஒரு அரைஞ்சுக்காக நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கை நம்ம வெட்டிக்கிறோம். அவ்வளோதான். நம்ம இந்த கட்டிங் முடிஞ்சு இனி ஸ்லீவ் போர்ஷன் நம்ம இது கட் பண்ணிக்கிறலாம்.
ஸ்லீவ் ஆல்ரெடி இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை உங்களுக்கு நான் எப்படி கட் பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேபிக்குள்ள ஸ்லீவ் ஹைட்டு வந்து 4 தான் வச்சுருக்கோம். 4 இன்ச்சு வச்சுருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா பப் ஸ்லீவ் வைக்க போகிறேன். பப் ஸ்லீவ்னால கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு நம்ம விட வேண்டியது இருக்கும். அதில் நான் 2 இன்ச்சு விடுவேன். 2 போது நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், 2 இன்ச்சு தான் வரும். சரியா? வேறு நம்ம உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் அதிகமாகவே நம்ம துணி விடணும். நான் உங்களுக்கு 10 இன்ச்சு வச்சுருக்கேன். பஃப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால நான் 10 இன்ச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் இதோடையும் கொஞ்சம் அதிகம் வச்சுக்கிடலாம். நான் இதுவே உங்களுக்கு கரெக்டான அளவு. இது வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து அவங்களுக்கு தையலுக்கு விட்டுருக்கோம். 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். சரியா? இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டணும். நம்ம இப்படி குளிச்சுலாம் இங்கேருந்து இப்படி வரைஞ்சி வெட்டுறது, இங்கே இப்படி தள்ளி வெட்டுறது அப்படி வெட்டக்கூடாது. இங்கேருந்தே ஸ்ட்ரைட்டாக விடணும். இப்போ நம்ம ஃப்ளீட் வைக்கும்போது நமக்கு நீட்டாக வந்துடும். நம்ம என்ன இப்படி இருக்குதுல்ல, இது இப்படி சுருங்கி வரும். சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்லீவ் சூப்பராக இருக்கும். இப்படி வரும். இதுதான் மெத்தடு. இது உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தைக்கக்கூடிய மெத்தடு இதுதான். இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பாக்ஸ் ஸ்லீவ் வந்து வைக்கும்போது ரொம்ப அதிகமாக வைக்கும்போது நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு. சரியா? நான் இதை இந்த வீடியோவை நான் தச்ச பிறகு நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நன்றி, பாய்.